தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலன் சங்கம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு உள்ளதால் இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்ட நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நல சங்கம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு, தமிழ்நாடு முறைசாரா தொழிலாளர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை விரைவில் திறக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தொழிற்சாலைகளை திறக்கணும். பக்கத்துல பெரிய தொழிற்சாலை காப்பர் தொழிற்சாலை மூடி இருக்கு, அதையும் திருப்பி கன்சிடர் பண்ணி திறக்கணும். இது போக அதை சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலை நிறைய மூடுற தருவாயில இருக்கு, அதையும் திறக்கணும். இப்போ இந்த மாவட்டத்துல குற்ற செயல்கள் நிறைய நடக்க காரணமே இளைஞர்களுக்கு வேலை இல்லாத காரணம் தான். இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சு இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தா குற்றச்செயல்கள் பெருவாக குறையும், போதைகள் நிறைய ஒழியும். நிறைய இளைஞர்கள்லாம் வேலை இல்லாத காரணத்தினாலதான் இதில் நோக்குறாங்க. இப்போ நாங்க எடுத்துக்கிறது என்னன்னா, தூத்துக்குடிக்கு தொழில்வளம் வேணும். ஏற்கனவே மூடி இருக்க தொழிற்சாலை திறக்கணும். மூடி இருந்ததுனால நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன தொழிற்சாலைகள், சின்ன தொழில் பண்றவங்க, வேலை செய்யறவங்க 30,000 பேர் தொழில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் அங்கங்க சிதறி போயிட்டாங்க, சிரமப்படுறாங்க. இதனால இந்த கவன ஈர்ப்பு கூட்டமே மூடி இருக்கிற தொழிற்சாலை திறக்கணும். தூத்துக்குடியில தொழிற்சாலை வரணும். இதுக்கு நம்ம மூடி இருக்கிற ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறக்கணும். இதுக்கு தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்.